ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தினப்படி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோகுலாஷ்டமி ஸ்பெஷல் ஒரு பக்ஷணம், அதாவது கோடுபலே. கோடுபலேங்கிறது பெங்களூர், மைசூர் சைடு ரொம்ப ஃபேமஸ் ஆனது. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. நல்ல மொறுமொறுன்னு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சே பண்ணிடலாம். இதுக்கு நம்ம ரவை சிரோட்டி ரவை நம்ம ஊரில் கிடைக்கிறதில்ல. அதனால் நம்ம நார்மல் ரவையிலேயே நம்ம மிக்சியில் நல்லா பொடிச்சு இதுக்கு யூஸ் பண்ணிக்கணும். வாங்க இதுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு நம்ம எதில் மெஷர் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அரிசி மாவு, பச்சரிசி மாவு, கடையில் விற்கிற மாவு தான் இது. அது ஒரு கப் எடுத்துக்கணும். அதுக்கு 1/4 கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கணும். ஆத்தென்டிக் டிஷ் மைதா போட்டு தான் பண்ணுவாங்க. இப்போ மைதா வேண்டான்னா நீங்கள் ரவை மட்டும் எடுத்துக்கோங்க. ரவை 1/2 கப் அளவுக்கு எடுத்துக்கணும், பொடிச்ச ரவை. இதோட தேவையான அளவு உப்பு, பெருங்காயத்தூள், கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சமாக எள்ளு, மிளகாய் பொடி தேவையான அளவு, அப்புறம் வெண்ணெய். சில பேர் இதில் நல்ல சூடாக இருக்கிற எண்ணெயும் விட்டு செய்வாங்க. எது இருக்கோ நீங்கள் அதை போட்டுக்கலாம். இதை நல்லா பிசைஞ்சிக்கணும். முதல்ல வெண்ணெய், இந்த உப்பு காரம்லாம் மாவில் எல்லாம் படுறாப்புல நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம இதை மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த சிரோட்டி ரவை நம்ம ஊரில் கிடைக்கிறது இல்லைங்க. அதனால தான் நான் இதை மிக்சியில் பொடி பண்ணிட்டேன். அப்படியே போட்டோன்னா அது சரியாக வர்றதில்ல. அதனால் கொஞ்சம் மிக்சியில் பொடிச்சுட்டு இந்த ரவை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை சிரோட்டி ரவை கிடச்சிதுன்னா அதே கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா கோதுமை மாவளவு டைட்டாக இல்லாமல் கொஞ்சம் தளராக பிசைஞ்சு இதை நம்ம வச்சிடலாம். ஜஸ்ட்டு இதை எண்ணெய் காய வச்சுட்டு திருப்பி வந்துடலாம். இப்போ நம்ம ஒரு வாணலியில் எவ்வளோ வறுக்கணுமோ அந்தளவுக்கு எண்ணெயை காய வச்சாச்சு. இப்போ நம்ம பிசைஞ்ச இந்த மாவு இருக்கு இல்லையா, இதை 2 போர்ஷனாக எடுத்துகிட்டு ஒரு போர்ஷனை இதன் மாதிரி நல்லா ரோல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிங்கனாவே மெல்லிஸாக ரோல் ஆகும். இதை நம்ம சின்ன சின்ன சர்க்கிளாக மடித்து கட் பண்ணிக்க வேண்டியது தான். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வளைஞ்சு கொடுக்கும். அது நம்ம மைதாலாம் போட்டிருக்கிறதுனால. இப்போ இந்த ஷேப் அழகாக சர்க்கிள் மாதிரி வருது இல்லையா, இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே உருட்டி எடுத்துக்கணும். ஆக்சுவலி ஆத்தென்டிக்காக பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னலாக என்ன பண்ணுவாங்கன்னா, மிளகாய், கொஞ்சமாக தேங்காய், ஜீரகம், இந்த எள்ளு போட்டிருக்கோம் இல்லையா, இது எல்லாத்தையுமே மிக்சியில் பொடி பண்ணிட்டுருவாங்க, அரைச்சின்ட்டுருவாங்க சட்னி மாதிரி. அதை தான் மாவில் கலந்து செய்வாங்க. பட் இது கொஞ்சம் சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி. தேங்காய் நான் ஆட் பண்ணல, மற்றபடி எல்லாமே ட்ரையாகவே போடுறதுனால ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ எண்ணெயில் பாருங்கள், எப்போதுமே லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். இந்த ஸ்நாக் பண்ணுறது கொஞ்சம் டைம் தான் ஆகும். ஆனால் இது ரொம்ப ஹையில் வச்சோன்னா உள்ளே வேகாமல் போயிடும். இப்போ இந்த பபுள்ஸ்லாம் அடங்குற வரைக்கும் நம்ம 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு எடுக்கணும். செம்ம கிறிஸ்பியாக வரும். ரொம்ப ஈஸியான ஸ்நாக்கு, நிமிஷத்தில் பண்ணிடலாம். எண்ணெயில் போடும் போது மட்டும் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு போடணும். மற்றபடி செய்முறையெல்லாம் ரொம்ப ஈஸி. இந்த கோகுலாஷ்டமிக்கு நீங்களும் இந்த கோடுபலே பண்ணி பாருங்கள். இதை தான் தமிழில் நம்ம கோல வடை அப்படின்னு சொல்லுவோம். கோல வடைக்கு ஆக்சுவலி மைதா போட மாட்டோம், ரவையெல்லாம் போட மாட்டோம். பொட்டுக்கடலை மாவு வச்சு போடுவோம், இல்லை உளுத்தம் மாவு வச்சு போடுவோம். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்களும் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். தினப்படி சமையல் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு நான் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.